ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வேர்ட் படிக்க இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. நான் சொன்ன காரியங்கள்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேர்டு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரெவலேஷன்ஸ் ஃப்ரம் காட். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றுவார். ஐயோ இல்லை சார், அதனால் டைம் இல்லை சார்னு மட்டும் சொல்லாதீங்க. டைம் எடுத்து உட்காருங்க. தூக்கம் வரும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதனால் ஐயோ இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுறாதீங்க. ஆமாம், நம்மளை force yourself to sit in the presence of God because something else is forcing us not to sit. இல்லை, நம்ம உட்காரன்னு ஆசை இருக்கான ஏதோ ஒரு தடை வரும், அதனை உடனே அப்படியே நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். கிவ் அப் பண்ணாமல் உட்காருங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், ஒரு 2 இட்லியாச்சு, ஒரு 3 இட்லியாச்சு சாப்பிடுங்க. இட்லி இந்த மீன் நான் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் சொல்கிறேன். எடுத்த உடனே 10லாம் நம்ம வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டரோட நேரம் செலவிடுங்க. உங்கள் ஆஃபீஸ்லலாம் நல்லா ஃப்ரீ டைம்லாம் நிறையா கிடைக்குது இல்லை? டைம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்கும் டைம் இருக்குது. இது பேசுகிற எனக்கும் நான் சில இடத்துல நானும் விழுறேன் கீழே, பலவீனமாக தான் இருக்கிறோம் எல்லோரும். அப்போ வி ஹேவ் எனாஃப் டைம். எல்லாம் முக்கியமான வேலையெல்லாம் டைம் எடுக்கணும். அப்போ இந்த சத்தியம் நிறைந்த வேத வார்த்தைக்கு நேரம் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லிடவே கூடாது. நேரம் எடுத்து ஆஃபீஸில் கூட நமக்கு ஃப்ரீ டைம்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ எங்கேயா ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர் வார்த்தையை தியானம் பண்ணி, அந்த ஆண்டவரே இன்றைக்கி என்னோட என்ன இடைப்பட போகிறீங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறது உங்கள் வார்த்தை ஆண்டவரேன்னு சொல்லி இதை நான் படிக்கிறதுனால அப்படியே விடாமல் ப்ராக்டிஸ் பண்ண கிருபைதாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு தேவையான ஆலோசனை தருவார். உங்களை சோர்ந்து கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து உங்களை விளக்குவார். ஒருவேளை லவ் ஃபெயிலியர்லாம் ஆகி உட்காந்து வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிடுச்சேனே வாழ்க்கை உட்காந்துன்னா, இந்த வார்த்தை உங்களை கைவிடாது. ஒருவேளை உங்கள் உறவுகள் கைவிட்டுருக்கலாம், நீங்கள் அதிகமாகி பாசம் வைத்த உறவுகள் உங்களை கைவிட்டுருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை உங்களை ஒரு நாளும் கைவிடாது. இந்த வார்த்தை உங்களை ஒரு நாளும் கைவிடாது. இந்த வார்த்தை உங்களை பிடிச்சிக்கும். இப்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கைக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ண கிருபுதாங்க. ப்ராக்டிஸில் அப்படி என்ன சார் பெருசாக இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று பார்த்தோம்ல, ப்ராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஏன் ப்ராக்டிஸ் அவசியம்னா, லூக்கா 11:28 சொல்லுது, அதற்கு அவர் அப்படி ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்படியே ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஒரு அழகாக இருக்குல்ல? Blessed are those who hear the word of God and obey it. அப்போது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னா, நீங்கள் பாக்கியவான்கள், யூ ஆர் blessed. இதை தப்பான காரியத்தை பார்க்காத, இப்படி இச்சிக்காத ஆண்டவர் சொல்கிறாரா? அப்போ பார்க்கக்கூடாது. அதை நம்ம கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறோம். அப்போ கட்டுப்பட்டு கீழ்ப்படுகிறவங்க நீங்கள் ஒருவேளை உலகம் உங்களை பாடுறா, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் இப்படி இருக்கிறான், ஒன்றும் ஒரு இது இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் பரலோகம் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குது. பரலோகம் உங்களை கனம் பண்ணும். நீங்கள் பாக்கியவான்கள் சொல்லுது. ஆமாம், இந்த கால வேளையில் ஆண்டவரே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன பலன்? ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. இந்த திருவசனங்களை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். அப்போ நீங்கள் பாக்கியவானாக இருக்கணுமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? இன்றைக்கி ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவையில்லை. இன்றைக்கி எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மளை ஆசீர்வாதமாக கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளை நான் கை கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படணும். அதனால் ஆண்டவர் சொல்கிறேன், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், இப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒபே பண்ணணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீ விரும்புகிறது போல் பாக்கியவதியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், காத்து கொள்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவானாக இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இயேசு இடத்தில் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களை ஹெல்ப் பண்ண எப்போதும் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.